ஹேவ், ஹேஸ் இது 2மே நம்ம எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். அத இன்னைக்கு கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஹேவ், ஹேஸ் இது 2மே நம்ம பிரசன்ட்ல பேசுறோம் அப்படின்னா, அங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 2க்குமே இருக்கு அப்படின்ற மீனிங் வரும். அப்படி இல்லன்னா, முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பத்தி பேசுறப்போ நம்ம இந்த ஹேவும், ஹேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹேவ், ஹேஸ் நம்ம எது கூட யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ ஹேவ் அப்படின்றது நம்ம ஐ, வி, யூ, தே அப்படி இல்லன்னா, ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட் பத்தி பேசுறோம் அப்படின்னா, அங்க ஹேவ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தே ஹேவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க். அவர்கள் வேலையை முடித்து விட்டார்கள் அப்படின்ற அர்த்தம் வரும். ஸோ இங்க நம்ம தே வந்திருக்கு. ஸோ அதனால ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஹேஸ் அப்படின்றது நம்ம ஹி, ஷி, இட் அப்படி இல்லன்னா ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் பத்தி பேசுறோம் அப்படின்னா அங்க நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹி ஹேஸ் a நியூ பைக். அவனுக்கு புதிய பைக் இருக்கிறது. ஸோ இங்க ஹி அப்படின்ற சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து சிங்குலர். அதனால நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஹேவ், ஹேஸ் எங்க யூஸ் பண்ணும், எது கூட யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். See you in the other video. English Cafe. We present you the perfect English.